சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இந்த நேரத்துல இங்க தனியா வந்து உட்கார்ந்திருக்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான். ஏய், ஒன்னும் இல்லாம தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கியா? என்னாச்சு சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு. இப்படி நல்ல நாள் அதுவுமா என் குழந்தைய பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வலிய நான் இத்தனை நாள் தாங்க போறேன்னு தெரியல. அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஏன் அந்த கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுக்கறாருன்னு தெரியலக்கா. யாருமே இல்லைன்னாலும் எனக்கு என் குழந்தை மட்டும் போதும்னு அவனுக்கான மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய வாழணும்டா இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவனும் என்கிட்ட இல்லைன்னும் போது வாழ்க்கைய பெருமையான மாதிரி இருக்குக்கா. அவன் என்ன பிரிஞ்சு போன நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அவனோட நினைப்புல தான்க்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். உலகத்திலேயே பெரிய வலி பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரசவத்துக்கு அப்புறம் செத்து பொழிச்சுன்னு அவனை பெத்தெடுத்த அவ்வளோ வலியும் என் புள்ளைய கண்ணு முன்னாடி பார்க்கும் போது அந்த நொடியிலேயே மறைஞ்சு போச்சுக்கா. ஆனா அதை தாண்டி அப்ப நான் அனுபவிச்ச வலிய விட இப்போ வலி அதிகமா இருக்க மாதிரி உணர்றேன். தேவி, உன் கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா எந்த ஒரு தாயாலையும் தன் குழந்தைய பிரிஞ்சிருக்கிற வேதனையை தாங்கிக்க முடியாதுதான். ஆனா நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. பிரச்சனையை கொடுத்த கடவுள் அதுக்கான தீர்வையும் கொடுப்பான். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கஷ்டத்துக்கு நானும் காரணமாயிட்டேன். ஐயோ அக்கா, நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? நாளைக்கு பேசினத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்க மேலே நீங்க பழி போட்டுக்காதீங்க. நீங்க எனக்கு நல்லது பண்றதுக்காக தான் அப்படி பண்ணீங்க. ஆனா உங்க நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம அந்த விக்னேஷும் அவங்க அம்மாவும் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு நீங்க எப்படிக்கா காரணமாவீங்க? இல்ல தேவி, நீ சொல்ற காரணம் உண்மையா இருந்தாலும் இப்போ உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான்னு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட முடியும். எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன். உன்கிட்ட நான் கேக்குறது இப்போ ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கூடிய சீக்கிரத்திலேயே தனியா இருக்கிற உன்னை உன் குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன். உன் குழந்தையோடையும் விக்னேஷோடையும் நீ சந்தோஷமா வாழதான் போற. அக்கா, நான் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன்னு வருத்தப்படுறேனே தவிர விக்னேஷ் கூட சேர முடியலையேன்னு கவலைப்படலக்கா. எனக்கு அது தேவையும் இல்ல. தேவி, தேவி, என் குழந்தைய என்னைய பிரிச்சு அவங்களோட நான் எப்படிக்கா சேர்ந்து வாழ்வேன்? எனக்கு வேண்டியதெல்லாம் என் குழந்தை மட்டும்தான். அவன் எனக்கு கிடைச்சிட்டா போதும். அவனை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க. ஒரு நல்ல நாள்ல கூட அவனை பார்க்க முடியலையேன்னு அவ்வளவு வருத்தப்படுறேன். அவனை ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும்னு தோணுது. ஆனா என்ன பண்றது? அவனை இப்ப பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன்.